ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான கொள்ளு சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். இந்த கொள்ளு சட்னி செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுல அரை கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்து மிதமான சூட்ல செவந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் அதை தனியா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததா அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஓரளவுக்கு வதங்கினதும் இதுல 2 பல்லு பூண்டும் 5 காஞ்ச மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கினதும் இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதுல நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்புறமா 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து 3 நிமிஷம் மிதமான சூட்ல நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே ஆற வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா ஒரு மிக்சி ஜார்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற கொள்ளை முதல்ல சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம வறுத்த மற்ற பொருட்களையும் சேர்த்து சட்னிக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியா சட்னியை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெயில கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சமா கறிவேப்பிலை இலை, கொஞ்சமா காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே வதக்கி சட்னியில சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான கொள்ளு சட்னி தயாராயிடும். இந்த கொள்ளு சட்னியை நீங்க இட்லி, தோசைக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.